வீட்டில் இருந்து கிளம்பி எல்லாரும் வந்து கோயிலுக்கு போயாச்சுங்க. யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன், நிஷா, ரேணுகா, மல்லி, அப்புறம் நம்ம விஜய், வெண்பா, ராஜி வந்து போகல. காரணம் வந்து ரேணுகா வந்து சொல்லிட்டாங்க, நீ வராத, அந்த இடத்துக்கு நீ வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ராஜி வரலைங்க. இப்போ எல்லோரும் கிளம்பி வந்து கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்கு போனது மட்டும் இல்லாமல் பூஜை பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. வீட்டில் பெரிய ஆள், அப்பா நீங்கள் தான்ப்பா, நீங்கள் பற்ற வைங்கப்பா, நீங்கள் பொங்கல் வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து அப்பா மேலே காட்டுற பாசம் என்ன, அப்பா வந்து ரேணுகா மேலே காட்டுற பாசம், ஐயோ நீ பற்ற வைம்மா, நீ தான் வந்து குடும்பத்துக்கு பெரியவ அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே தான் வந்து சாமி வந்துச்சு, அதனால் நீ தான் வந்து பற்ற வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் இப்போ சொல்கிறது என்ன, 2 பேரும் மாறி மாறி வந்து அன்பை பொழிஞ்சிக்கிறது வந்து நம்மளால் பார்க்கவே முடியலங்க. அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவுக்கு மைண்ட் வாய்ஸு, இப்போ பற்ற வைக்கிறது நான் வெறும் அடுப்பை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ பெருசாக ஏதோ செய்கிற மாதிரி எல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வாங்கிட்டு வந்த கெமிக்கலை பொங்கலில் போட போகிறாங்களா, அதாவது அவங்க வைக்க போகிற பொங்கலில், இல்லை வேறு ஏதாச்சும் வந்து ஐடியா வச்சுருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு ரகுவோட ஆளுங்களும் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ வந்து சுடருக்கு என்ன ஆனாலையும் வந்து அவள் தப்பிக்கிறதுக்கு ரெடியான பேக்கப் வச்சுருக்காங்க. அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா வந்து காப்பாற்றுறதுக்கும் சரி, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆளுங்க வேணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதுக்குமே வந்து ஆளுங்க வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறா, இதை வந்து மல்லியோ இல்லை விஜய்க்கோ யாருக்கோ ஒன்று கண்டுபிடிக்க போகிறாங்களா, கண்டுபிடிச்சதை வெளியே சொன்னாலே வந்து கதிரேசன் வந்து நம்புவாரா, இப்படி வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து ரேணுகா வந்து என்ன பிளான் வச்சுருக்காங்க, மொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ளிட்டு சொத்து எல்லாத்தையும் தான் மட்டுமே அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்படி ஒரு கேவலமான ஒரு ஐடியாவோட கோயிலுக்குள்ளே போயிருக்கா. அந்த கடவுளுக்கு தெரியும் யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் பக்கம் வந்து எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுடர் வந்து ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப வந்து கனவு காண்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் பகல்லையே வந்து கனவு, எல்லைக்கு மீறின கனவு. எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிட்டு சொத்து மொத்தம் நமக்கு தான், இந்த வீடு மொத்தம் நமக்கு தான், என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பகல்லே வந்து சூப்பராக வந்து கனவு காண்றாங்க. கெட்டதுன்னு நினைக்கிறம்போது உனக்கே இவ்வளோ நம்பிக்கை இருக்கிறம்போது நல்லது அப்படின்றது லேட்டாக தான் நடக்கும். அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது, என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்றது வந்து சுடருக்கு இப்போதைக்கு புரியாது. அனுபவம் போது நம்ம அப்பயே வந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கோம். 50 லட்சத்தோடு கிடச்சிதுரா லக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் வந்து லைஃபே செட்டில் பண்ணிக்கணும், ஏதோ வந்து அவங்களோட சொத்தை வந்து இவங்க ஏமாற்றிட்டு இருக்கிற மாதிரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, எங்கெல்லாம் பிறந்ததுலேருந்தே வந்து கஷ்டத்தில் இருந்தேன், அடித்து பிடிச்சி இங்கே வந்து உட்காந்தா என்னை வெளியே அனுப்ப பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கோபம், எவ்வளோ நியாயமாக பேசுகிற மாதிரி, அடுத்தவன் சொத்தை ஆட்டிய போடுறதுக்கே வந்து நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறியே, அவங்க வீட்டிலே வந்து உக்காந்துட்டு அவங்களவே வந்து அடிக்கணும்னு நினைக்கிற, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரணும், என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சா சிரிப்பாகவும் இருக்குது. அதே சமயத்தில் எப்படா மாட்டுவா, கெட்டதுக்கு ஒரு லிமிட்டு தான், எவ்வளோ தான் வந்து நம்மளாலையும் வந்து தாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வந்து இவ்வளோக்கும் மீறி கடவுள் சந்நிதிக்கு போயாச்சு அது. ஸோ வந்து இங்கே கண்டிப்பாக வந்து அவளுக்கு ஏதாவது நடக்கும். மல்லிக்கு சாமி வந்தாலையும் ஒன்றும் ஆச்சரியப்பட விஷயம் இல்லை. மல்லிக்கு அங்கே சாமி வரணும், மல்லி வந்து அங்கே ஏதாவது வந்து சொல்லணும். அப்போ தான் வந்து அப்போ கூட கதிரேசன் வந்து பொய் தான் சொல்கிறா, இவ வேணும்ன்ட்டே பண்ணுறா, இவ என் பொண்ணை வந்து இது பண்ணுறதுக்கு பொய் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாரே தவிர கடவுள் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டாங்க. 2 பேரும் தான் பொண்ணு மேலே வந்ததை கடவுள்னு நம்புவார். அதுவே வந்து மல்லி மேலே வந்தால் கண்டிப்பாக வந்து நம்ப மாட்டார். நிஷா வந்து ஏன் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ராஜி, இந்த சுடர் இவங்களெல்லாம் தாண்டி யோசிச்சா அடுத்த கிரிமினல் வந்து நிஷா தான். நிஷா ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலைங்க. இந்த மல்லி எதுக்காக வந்து இவளை சுடர்னு சொல்கிறான், என்ன கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து நிஷா வந்து யோசிக்கவே மாட்டேன்றாங்க. சொத்தெல்லாம் வந்து மல்லி பேருக்கு போயிடுமோ அப்படின்ற பயத்தில் வந்து ராஜி கூடலாம் பிளான் பண்ணி பண்ணாங்க. அதெல்லாம் இப்போ எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. இப்போ இவ வந்துட்டாலே சொத்து நமக்கு வருமானு கூட தெரியாமல் இப்போ எப்படி வந்து சொத்தெல்லாம் வந்து அப்படியே வந்து தூக்கி கொடுக்க வந்து ஒத்து போய் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது தாங்க எனக்கும் வந்து புரியலை. நிஷாவை வந்து என் கேரக்டரை புரிஞ்சுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போல் அவங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியல.
ஒரு நேரத்தில் இப்படி இருக்காங்க, இன்னொரு நேரத்தில் அப்படி இருக்காங்க. இப்போதைக்கு தேவையான நேரத்தில் அந்த கோபம் இல்லாமல் எதுக்காக சைலண்ட்டாக இருக்கு? அக்காவே இருந்தாலும் தப்புன்னா கேட்குறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உங்கள் அக்காவாக இருந்தால் தப்பு பண்ணால் கூட கேட்கக்கூடாது, தப்பே பண்ணாலும் உங்கள் அக்கா பண்ணுறது கரெக்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து நிஷாவுமே சரி, கதிரேசனும் சரி, இவங்க 2 பேருமே வந்து நினச்சிட்ருக்கிறது அதுதான். என் பொண்ணு அவள் தப்பு பண்ணாலுமே அது கரெக்டு தான், அவள் பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான், அவள் கேட்குறது எல்லாமே கரெக்டு தான், அவள் பேசுகிற வாக்கு தெய்வ வாக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஓவராக வந்து தூக்கி விட்டுட்ருக்கிறதே கதிரேசனும் நிஷாவும். இந்த தைரியத்தில் தான் சுடர் வந்து இவ்வளோ ஆட்டம் போடுறது, அங்கே மல்லியை வந்து எதிர்த்து பேசுகிறது, உங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த சவால் விடுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரோட சப்போர்ட் இல்லாமல் இருந்திருந்தா நிஷா வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அன்னைக்கே வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கலாம். இதெல்லாம் வந்து பின்னாடிக்கு கதிரேசனுக்கு புரியும் போது மல்லிகிட்ட போய் கையேந்து நிற்குவாங்கல்ல, அந்த ஒரு தருணத்துக்காக தாங்க நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ மல்லி வந்து அப்போக்கும் வந்து விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி பேச மாட்டாங்க. பட் வந்து அவர் போய் கையேந்தி நிற்கிறத நான் வந்து கண் கூட பார்க்கணும் அப்படின்றது என்னோட பெரிய ஆசை. என்ன நடக்குது, என்ன பண்ண போகிறாங்க, நிஷா மல்லி வந்து எப்படி வந்து ஃபேமிலியை வந்து எல்லாரையும் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.